சாதாரணமாக இப்போ நம்ம குடியிருக்கிற பகுதியில் ஒரு தண்ணி வரல அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு பைப்பில் மட்டுமா தண்ணி வராது, எல்லார் வீட்டு பைப்லையும் தானே தண்ணி வராது. உடனே என்ன பண்ணுவா, தனித்தனியாக போய் மனு கொடுத்தோம்னா எங்கே இருந்தாவது அது ஆக்ஷன் என்பதை எடுப்பாளா? ஆனால் தெருப்பகுதியினர், அந்த பகுதி வாழ் பெருமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த கலெக்டர்கிட்டையோ இல்லை ஒரு கவுன்சிலர்கிட்டையோ ஒன்றாக போய் ஒரு மனுவினை கொடுக்கும் பொழுது அதில் ஆக்ஷன் எடுப்பாதானே? எல்லோருமே அந்த காலி குடங்களை வைத்துக்கொண்டு வரிசையாக போய் ரோட்டில் உட்காந்து ஒரு பிரார்த்தனையாக அல்லது ஒரு போராட்டத்தினை நடத்துகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, எல்லோரும் ஒன்றாக இணைந்து கேட்கும் போதுதானே அதற்கான பலனானது உடனடியாக கிடைக்கிறதல்லவா? அப்படித்தான் இந்த அரசாங்கத்திடமே அப்படி நாம் மனு செய்ய வேண்டும் என்னும் பொழுது எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனிடம் எப்படி பிரார்த்தனையை வைக்க வேண்டும்? எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே என்றென்றும் அமைதியானது தவழ வேண்டும், எல்லோருக்கும் சரியான நேரத்திலே உணவானது கிடைக்க வேண்டும், எல்லோருடைய உடலும் ஆரோக்கியம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தித்தான் ஆலயங்களிலே பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும்.